தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை 1ஆம் தேதி ரொம்ப சிம்பிளாக தான் இந்த டைம் பூஜை பண்ணியிருந்தேன். அரிசி, அது கூடயே கொஞ்சமாக உப்பு, மஞ்சள், தேன் கலந்த பால் வச்சு சித்திரைக்கனி பார்க்குறதுக்காக பழ வகைகள்லாம் முடிஞ்ச அளவு வாங்கி வச்சு முந்தின நாளே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இதே டைமில் முந்தின நாள் ஷாப்புக்கும் போயிட்டு அங்கேயும் க்ளீன் பண்ணி அங்கேயும் கொஞ்சம் வேலை இருந்ததுனால ரொம்ப பிரம்மாண்டமான பூஜை பண்ணல. ரொம்ப சிம்பிளாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் பூஜை எல்லாமே பண்ணியிருந்தேன். ஸோ பூஜை பண்ணும்போது எவ்வளோ பூக்கள் வச்சு கடவுளை வேண்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நினச்ச காரியங்கள்லாம் நடக்கும். முடிஞ்ச அளவு பூஜை ரூமில் எப்போதுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான பூ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு தென்காசியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ கும்பாபிஷேகம் முடிஞ்சு 1 வீக் தான் ஆகுது. பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. ஸோ அப்படி சாமி கும்பிட்டுட்டு ஆப்போசிட்லேயே கிருஷ்ண விலாஸ்னு ஒரு லாலா கடை உண்டு. அங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அல்வா தான். அந்த அல்வாவுக்கு அவ்வளோ கூட்டம். வாழை இலையில் போட்டு அப்பப்போ எவ்வளோ தேவையோ அந்த அல்வா கையில் கொடுத்துட்ருக்காங்க. கோவில் வாசலை விட கூட்டம் இங்கே தான் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. டின்னரை முடிச்சுட்டு அப்படி வந்துட்டோம். அங்கே இங்கேன்னு போய் சுற்றிட்டு அப்படியே டின்னரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். எங்கள் வீட்டில் உள்ள நியூ இயர் இப்படி தான் போணுச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.